வணக்கம். போன வீடியோவில் நம்ம பேக்கு தைக்கிறத பார்த்து முடித்தோம். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைனிங் ப்ளவுஸு எப்படி ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணலான்னு சொல்லித்தரேன் வாங்க. ப்ளவுஸு கரெக்டாக வச்சுக்கோங்க. துணி தூக்காத அளவுக்கு பின் போட்டுக்கோங்க அங்கங்கே. எங்களுக்கு அது பழகுனதுனால நாங்கள் பின் போட மாட்டோம், அப்படியே தைச்சிருவோம். குண்டூசி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நீங்கள் புதுசாக தைக்கிறதா இருந்தால், தைச்சி பழகிறவங்களா இருந்தால் இது மாதிரி குண்டூசி அங்கங்கே போட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 துணியும் ஈவனாக வரும். ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் தூக்கலாலாம் தெரியாது. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அங்கங்கே போட்டு வச்சுக்கோங்க. இது 2 பக்கமும் இந்த பாருங்கள், குண்டூசி அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் தைச்சி திருப்புற வரைக்கும் இது மாறாது. உங்களுக்கு மேல் துணி தூக்கலாம், உள்ள தூக்கலாகவும், மேல் இந்த சைடு துணி தூக்காத இருக்கும். உங்களுக்கு லைனிங்கோடு சேர்ந்து அமைங்கி வரும் தையல். நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். பாருங்கள், இது எப்படி எடுத்து போட்டுட்டு அழகாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க தைக்கலாம். பாருங்கள், இது தைச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் அதையும் தைச்சிட்டு எடுத்து விட்டுக்கோங்க. குண்டூசி எல்லாம் எடுத்துடுங்க. இதையும் தைக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் தைச்சாச்சு. இப்போ அங்கங்கே டாட் பிடிக்கிற வேலை தான். பாருங்கள், சமமாக வந்துருச்சு. துணி ஒன்று கூட ஏற்றமோ இறக்கமோ இல்லை. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு டாட் பிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு. ஒன்று கூட ஏற்றமோ இறக்கமோ இல்லை, எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலேயே அதெல்லாம் தைச்சிக்கோங்க. நான் பேக் சைட் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ பட்டன் கீழே மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதை பிடிக்கிறேன். பாருங்க, ஆம்கோல் சைடு அந்த டாட் பிடிக்கிறேன். கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சா போதும்.
டாட்லாம் பிடிச்சாச்சு. இப்போ வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பெரிய பட்டி. இது வந்து மேல் பக்கம் வரணும். இது வந்து சின்னதாக இருக்கிறது வந்து உள் பட்டி. இது வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் வச்சுட்டு பாருங்க. இது பாக்ஸ் தையல் மாதிரி வரும். உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது, பிசுறெல்லாம் வெளியே தெரியாது. இப்படி வச்சு தைச்சுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட்டி ஜாயின் பண்ணக்குள்ள மட்டும் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க. எதையாவது இழுத்து வச்சு தைச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கப்பு வந்து அமுங்கின மாதிரி ஆகிடும், நீட்டாக வராது. இப்போ இதை திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் வரும். அதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் அளவு வச்சு இது பாருங்க, இந்த பக்கம் பட்டி ஜாயின் பண்ணுறோம். அதில் வந்து நல்ல சைடு, அதாவது மேல் பக்கம் பெரிய பட்டி வரணும். மேல் பக்கம் பெரிய பட்டி வரணும். உள் பக்கம் வந்து சின்ன பட்டி வரணும். பாருங்க, இந்த டாட் மட்டும் இதோட சேர்த்து தைச்சிடாத, ஒரு மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த அளவு பார்த்துக்கோங்க.
இப்போ இது மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மடி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரியாத இருக்கும். இதே மாதிரியே அந்த பக்கமும் தைச்சிக்கோங்க. பாருங்க, தையல் நேராக கரெக்டாக வந்துடுச்சு. ஒரு பக்கமும் எந்த ஒரு இதுவும் இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி அந்த சைடும் தைச்சிக்கோங்க. பாருங்க, தையல் நல்லா அழகாக வந்துடுச்சு. இது மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது அழகாக வந்துடுச்சு. இப்போ பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து காஜா எடுக்கிறதுக்காக காஜா பீஸ். இது வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். பாருங்க, 2.5 இன்ச்சு வந்து ஒரு 7.5 எடுத்திருக்கேன். உயரம் 7.5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 இடத்துல 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்படியே நேராக கட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொக்கி பீஸ். கொக்கி பீஸ்க்கு வந்து 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா ஃபுல்லாக துணி 2ஆக மடிக்கிறது தான். கொக்கி பீஸ்க்கு 1.5 இன்ச் வச்சா போதும். ஏன்னா இது 2ஆக மடிக்கிற வேலை மட்டும்தான். அது 7.5 தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 இன்ச் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கோ. இப்போ இதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணலாம். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மேல் பக்கம் வச்சு தச்சு விட்டுக்கோங்க. இது வந்து காஜா பீஸ். இது கொக்கி பீஸ். இது மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கம் தைக்கணும். கழுத்து பீஸ்லேருந்து இது கீழே வரும். அது வந்து கீழே இடுப்புலேருந்து மேலே வரும். அது ஒரு சுருக்கம் வச்சுக்கோங்க, அப்போ தான் துணி உங்களுக்கு ஈஸியாக திரும்பும். சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுக்கோங்க. இது
ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது பக்கத்துலேயே 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் வந்து காஜா கட்ட முடியும். பாருங்க, இந்த காஜா இதுக்குள்ளே தான் நம்ம காஜா எடுக்கணும். அது கையால் நூல் கட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ கொக்கி பீஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். சும்மா ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அந்த பிசு தெரியாத இருக்கிறதுக்காக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ இந்த பாருங்க, கொக்கி பீஸு. இந்த கொக்கி வந்து இதுக்குள்ளே தான் தைக்கணும். அதனால இந்த கொக்கி எப்படி கட்டுறதுன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் முடிச்சிட்டோம். கை ஜாயின் பண்ணுறது இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கையை எப்படி ஜாயின் பண்ணி ஃபுல் ப்ளவுஸும் எப்படி முடிக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். நன்றி, வணக்கம்.